இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே உன்னதத்தை விட்டிறங்கி பள்ளி வந்த என் நாதரே, விட்டிறங்கி பள்ளி வந்த என் நாதரே, என்னில் உள்ள நன்றி உள்ளோம் ஜீவனியோட ஆதரே, என்னில் நன்றி உள்ளோம் ஜீவனியோட ஆதரே. அன்பு நிறைந்த இயேசுவே, பாத சேவையன் ஆசையே உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணி வந்த என் நாதரே, உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணி வந்த என் நாதரே, என்னிலுள்ள நன்றி உள்ளோம் பொங்கி வழியோட ஆதரே, என்னிலுள்ள நன்றி உள்ளோம் பொங்கி வழியோட ஆதரே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே என் மனதில் வந்து தங்கோ மகிமையா நம்பிக்கையா, மனதில் வந்து தங்கோ மகிமையா நம்பிக்கையா,
நல்ல தகப்பனே, காலை சமூக ராஜா, அதிகாலையில் தேடுவன் கண்டடைவான வார்த்தையின்படி ஆண்டவரே அதிகாலை தேடும்படியான கிருபை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அடியான மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் இனி நாமத்தில் நீங்க நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் யாவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் எதிர்பாராமல் இன்னைக்கு வந்தேன். ஐயாட்ட ராத்திரி பேசுகிறேன். நான் இந்த மலை கோயிலுக்கு பேச போகிறேன் நைட்டில். அதனால் கொஞ்சம் லேட்டாகி வருவேன். காலையில் ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் சென்னைக்கு போகணும். அதனால் எனக்கு ஒரு தோதுவாக அவங்கள்ட்ட கொஞ்சம் வந்துட்டு போயிடலாமான்னு கேட்டேன். அவன் யார் ஊழியக்காரங்க ஒழுங்கு பண்ணிக்கலான்னு கேட்டேன். ஒழுங்கு பண்ணிக்க தம்பின்னு சொன்னாங்க. சரி, கொஞ்சம் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நான் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, பிப்ரவரி 20 பிரதர் தினகரன் ஐயாவுக்கு இறந்த நாள். பிரதர் பால் என்னை கூப்பிட்டு, பிரதர் நீங்கள் 20 நீங்கள் தான் பேசணும் ஜெபகோபுரத்தில். ஏன்னா அப்பா மேலே நீங்கள் பிரியமான ஆள். அப்பா பாட்டு நீங்கள் இப்போ பாடுவீங்க, எல்லோரும் எதிர்பார்க்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நினச்சேன் 20 பேசுவேன்னு சொல்லி நல்லா முடிச்சு வந்தேன். எனக்கு அங்கேயும் ஒரு ஞாபகம் வந்துச்சு. பிறந்து மண்ணில் பாடினே, அங்கே போனேன்னே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டதுனால என்கிட்ட கேட்டேன். ஐயா சொன்னாங்க, சரி, ஒரு மோசையை போல் ஒரு சாந்தமுள்ள மனுஷன், சாலமோனை போல் உயரமான மனுஷன், எப்படியாவது ஐயர்வாள் ஒத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டேன். ஆனால் தம்பிமார் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக கஷ்டமாக போச்சு. ஏன்னா அவங்க எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வந்தாங்களோ, எப்படி பாசம் நினச்சாங்களோ, நம்ம இந்த பொறுப்பை எடுத்துட்டோமே நினச்சி வேதனை தான். இருந்தாலும் வர லேட்டாகுன்னு சொல்லிட்டேன் ஐயாட்ட. ஏன்னா நேற்று காலையில் நான் ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் மதுரைக்கு வந்தேன். மதுரைக்கு வந்து மானாமதுரை, பரமக்குடி எல்லாம் முடித்தேன். எதுக்கு தெரியுமா? அங்கே ஒருத்தருடைய கிட்னி ஃபெயிலியரு. 3 வருஷமாக அவர் மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கார். ஒரு குருவான் அம்மாவுடைய தகப்பனார். அந்த மாதிரி சொன்னாங்க, ஐயா நீங்கள் எவ்வளவோ ஒரு ஜெபம் பண்ணுறீங்க, எங்கள் அப்பாவுக்கு எப்போ பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்காக நேற்று மானாமதுரெல்லாம் முடிச்சுட்டு வந்த மதுரைக்குள்ளே ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகிட்டு அதை முடிச்சுட்டு இரவு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வந்து 9:30 மணிக்கு தான் மலை கோயிலுக்கு போனேன். என் கையில் செய்தி 11 மணிக்கு தான் கொடுத்தாங்க. 12:05 வரைக்கும் பேசினேன். வீட்டுக்கு வர 2 மணி ஆயிடுச்சு. இதே மாதிரி போன வாரமும் இதே மாதிரி இருதய குணம் சொல்லி விகேபுரத்தில், அதுவும் ஒரு ஆர்சி கோயில் தான். ஏன்னா ஆர்சி மக்கள்லாம் ஆண்டவர் அறியணும், ஆண்டவர் தெரியணும். அதான் என்னுடைய ஆசை, கிருபை. எனக்கு ஆண்டவர் நல்லவர், பரிசுத்தம் உள்ளவர், நம்ம நேசிக்கக்கூடிய தெய்வம். அவங்களாம் அறியாமல் போகிறாங்களேன்னு சொல்லி தேடி போனேன். பார்த்த உடனே அவனுடைய அன்பு அங்கே இறங்கின கிருபையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில். அருளாதல் நாமமதில் ஒருவனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவான் நடுவில்.
வெள்ளாதர் நாமமதில் ஒருவனமாயுருவி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். நான் வந்த உடனே தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி இன்னைக்கு என்ன தலைப்புன்னு கேட்டேன். ஒருவர் அன்பு கூற கடவோம் அப்படின்னு சொன்னார். நம்ம அன்பு கூறக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது சகோதரன் பேர் குறை கொண்டு காண்பாயானா பலிபீடத்தில் காணிக்கையை வச்சுட்டு உன் சகோதரன் ஒப்புரவாகி வந்து காணிக்கை செலுத்துன்னு ஆண்டு சொல்கிறார். ஏன்னு கேட்டால் கண்ணு முன்ன இருக்க சகோதரன் நேசியாதவன் காணாத இருக்க கடவுளை நேசிக்க முடியாது. கடவுள் இங்கே இருக்கார். நம்மகிட்ட 78 பிரச்சனை, 78 வேண்டுதல், 78 தீர்மானங்கள். அது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். யாக்கோபு தன் சகோதரனுக்கு ஏசாவுக்கு 70 குடும்பம் பண்ணான். பயிற்றங்களை கொடுத்து சுதந்திரத்தை எழுதி வாங்கிட்டான். அடுத்து கடைசி நேரத்தில் தகப்பனுடைய ஆஸ்வாதம். தகவல் சொல்கிறாரு, ஆதியம் 27 வாசிக்கும் போது வயதாகிடுச்சு, கண்மங்களாயிடுச்சு. ஏசாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, அப்பா நான் வயசாகிட்டு, நீ நல்ல சமைச்சு தருவ, நல்ல காட்டில் போய் ஒரு நல்ல மிருகத்தை வேட்டையாடி எனக்கு ருசியான ஒரு சாப்பாடு செய்து அப்பாங்க. இந்த வார்த்தை ரெபேக்காள் பக்கத்துக்கு உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு என்ன சொல்கிறாங்க, மகனுக்கு மேலே இந்த பெரிய மகன் மேலே சாபம், பெரிய மகன் மேலே சாபம் வரட்டும், சின்ன மகனுக்கு ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி நம்ம நினைக்காங்க. நிறைய குடும்பங்கள் அப்படி தான் நினைக்காங்க. தாய்மார் வந்து ஆனால் பிள்ளைகளை சரியாக வளர்க்குறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் இன்றைக்கி காலையில் வாசிக்கிட்டு இருந்தேன். நீதிமொழிகள் 23 அதிகாரத்தை வாசிக்கும் போது 13-14 வாசிக்கும் போது, பிள்ளையை தண்டியாமல் விடாத, பெரும்பலாம் அடித்தது சாகா, நீ பிள்ளையை தண்டியாமல் விட்டேன்னு சொன்னால் உனக்கு வெக்கத்தை கொண்டு வருவான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் அனைவரும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானமாக வளர்க்குறது இல்லை, கண்டோட சமூகத்தில் பாரத சொல்லி வளர்க்குறது இல்லை. கடைசியில் அந்த அம்மா என்ன செய்யுதான், அந்த அம்மா சொன்னாங்க, அப்பா உங்கள் அன்னைட்டு அப்பா அப்படி சொல்லிட்டாரு, அதனால் நீ தயவுசெய்து நம்ம மந்தைக்கு போய் 2 நல்ல ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, வெள்ளாட்டுக்குட்டியை கொண்டு வா, உங்கள் அப்பா ருசியுள்ள பதார்த்தத்தை சமைச்சு தரேன், நீ அதுக்கு போய் உங்கள் அப்பாட்ட கொடுத்து ஆசிரியத்தை வாங்கிக்கேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி யாக்கோபு செஞ்சது வாங்கிக்கிட்டான். ஆனால் தகப்பனை ஏமாற்றிட்டான். தகப்பன் கேட்குறான், என் மகனா ஏசாதான்னு கேட்கான். ஆமாங்க, பொய் சொல்கிறான். வந்துடு யாக்கோபு, எப்படிடா உனக்கு கிடைச்சிதுன்னு சொல்கிறான். மிருகம் விளசிக்கிறது உனக்கு எப்படிடா கிடைச்சிதுன்னு சொல்கிறான். இல்லை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்கிறான். பொய் சொல்கிறான்ல. அப்படிப்பட்ட மனுஷன் கடைசியில் கதறி அழுகிறான்ல. என்ன சொல்லி அழுகுறான்? 33 அதிகாரத்தை வாசிக்கும் போது, 32 அதிகாரத்தை வாசிக்கும் போது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியும் விடமாட்டேன்னு சொல்கிறான். அவனுக்கு கேட்குறான். எதுக்கு தெரியுமா? தன் ஏசா என்ன சொல்லியிருக்காருன்னா, என் தகப்பனுடைய வயதான காலத்தில், முதிர்வை காலத்தில் சாவு ஏற்படும், அன்னைக்கு அவனை கொன்று போட்டுருவேங்க. ஆனால் பாருங்கள், யாக்கோபு ரொம்ப கதறி அழுறான். கடைசி காலத்தில் தன் சகோதரன் மேலே அவ்வளோ அன்பு செலுத்துகிறான். அன்பு செலுத்தினா தான் வாழ்க்கை, ஒரு மற்றபடி வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தோடு கடந்து போகும்போது ஒரு மனுஷனும் ஒன்றும் எடுத்து செல்ல முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருந்தால் தான் வாழ்க்கை ஆசைப்படுத்த முடியும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசிக்கும் போது, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்வான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் 4 சகோதரர்கள், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என் வீட்டில் ஒரே கிச்சன் தான், இன்றைக்கும் ஒரே கிச்சன் தான். சமையலுக்கே 13-14 பேர் இருக்காங்க வீட்டில். என் வீட்டில் ஒரு நேரத்துக்கு 150 பேர் சாப்பிட்றோம். அவ்வளோ பெரிய குடும்பம். பிரச்சனை வராமல் இருக்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும்ல, கஷ்டம் வராமல் இருக்காது. ஒரு முறை எங்கள் அண்ணனை, எங்கள் மூத்த அண்ணன் இப்போ கடல் நத்தி அடைச்சிட்டு இல்லை, அவங்ககிட்ட ஒரு மாதிரி கடினமாக பேசிட்டேன். பகலில், சாயந்தரம் இரவில் ரொம்ப பிரச்சனை வந்து அவங்ககிட்ட பேசிட்டு நைட்டில் போய் படுத்தா தூக்கம் வரல.
12 மணி இருக்கும், இரவு 12 மணி. என் ரூம் கதவை திறந்தேன். என் மனைவி கேட்டா எங்கே போகிறீங்கன்னு கேட்டா. ஒன்றும் இல்லைன்னு கேட்டேன். எங்கே எதுக்கு கதவை இல்லை கீழே போயிட்டு வரேன்னு சொல்லி வந்துட்டேன். எங்கள் அண்ணன் ரூமை வந்து கதவை தட்டினேன். அண்ணன் கேட்டார், என்னடேன்னு கேட்டார். யாருடேன்னு கேட்டார். அண்ணன் ஜெயசிங்க வரேன். என்னடே நான் சும்மா பார்க்கணும், கதவு திறங்கண்ணே. கதவு திறந்தார். போனோன்னு ஒரு காலை தொட்டு கும்பிட்டு சொன்னேன், அண்ணே உங்களுக்கு விரோதமாக பேசிட்டேண்ணே, எல்லாம் தாங்க முடியலண்ணே, எனக்கு தூக்கம் வரலண்ணே, தயவுசெய்து மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னேன். அப்படியே அழுதுட்டார். அழுதுட்டு எனக்கு கையை பிடிச்சி என்னை அப்படியே அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு, வளரடி நம்ம இந்த மாதிரி இருக்கோம். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட. துக்கத்தால் நான் தள்ளி சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோயின் மூவை தித்திச் சேரே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் ஏதோ நெருங்கி தேவரேல் ஆவல் பூமி. பருத்தும் கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா என்ற தேவனே. பருத்து கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீரஎனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாயில் அழைத்து அன்பினோவ ஆக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். ஏனோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அன்பு கூறக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். மாய்மான அன்பு செல்லக்கூடாது. சரி, பார்த்தீங்கன்னா மஞ்சள் புகழ்ச்சின்னு தமிழில் உண்டு. வாங்க 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 விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஒரு காஃபி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க. அது வாழ்க்கை இல்லை. பகிர்ந்து வாழ்ந்து பிரியமான வாழ்க்கை நீ வாழ்ந்து தான் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட முடியும். நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் மனந்திரமா வாழ்ந்தேன்னா வாழ்க்கை இல்லை. பரலோகத்துக்கு போக முடியாது. கிறிஸ்தவன் தான் இன்றைக்கி அயோக்கியனாக இருக்கான். சண்டை எலெக்ஷனில் எவ்வளோ சண்டை பாருங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் சண்டை பாருங்கள்.
எலெக்ஷன் போட்டால் உனக்கு டிசி ஆகிட்டா எனக்கு கவர்மெண்ட் கார் கொடுக்காங்களா, இல்லை குவார்ட்டர்ஸ் கொடுக்காங்களா, இல்லை உனக்கு டெல்லி போய்ட்டு வரதுக்கு டிக்கெட் கொடுக்காங்களா? ஒன்றும் கிடையாது. இல்லை, எச்சிச்சோறு போடுறான் 3 மாதத்துக்கு ஒருக்கா. எச்சிச்சோறு அது எவன்ட்டு சோத்தையும் எடுத்து போடுறான். நீ தின்னுட்டு அடுத்த வேட்டியை துடைச்சிட்டு போய் தான் உன் வாழ்க்கை. அதனால் டிசி ஆகிட்டோம், எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டோம், ரொம்ப வேதனை. இன்னைக்கு திருச்சபையில் உள்ள வாரம் எதுக்கு வரான்? எவ்வளோ துட்டு சம்பாதிக்கலாம், எவ்வளோ துட்டு எடுக்கலாம், கரஸ்பாண்டான என்ன துட்டு எடுக்கலாம், எவ்வளோ கள்ளத்தரமான அப்பாயிண்ட் போட்டு தான் வரான். ஒரு உண்மையான வாழ்க்கை வாழலை. இது கிறிஸ்தவனை வாழணுன்னே, கடவுளுக்கு பிரியமான மக்களாக அவனி வாழணுன்னே. நியாய தீர்ப்பு தேடி வீட்டில் துவங்க காலமாக இருக்குது. முந்தி நம்ம வீட்டில் துவங்கினா ஆண்டவர் அறியாமல் நிலைமை நம்ம என்ன, அதை மனதில் வச்சு வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். ராத்திரி நான் மலைக்கு போயிட்டேன், எல்லாருக்கும் ஆச்சரியம், 77 வயசு மனுஷன் ஏறி வந்துட்டாருன்னு. ஆனால் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனால் நிறைய தம்பி மாதிரி என்னை தாங்கி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு வைராக்கியம், ஓடுற வரைக்கும் ஒரு ஓட்டம் தான், ஆண்டவர் கொடுத்த ஓட்டம். அந்த ஒரு ஓட்டத்துக்கு கடவுள் பிரியமான ஓட்டமாக ஓடணும். திரளான மக்கள், எத்தனை மக்கள் வேதனைப்பட்டு வராங்க. மத்திய 11:28 வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே யானாவது எடுத்துட்டு வா, உனக்கு இணைப்பால் தருமையாக ஆண்டு சொல்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டது மலையில் மக்கள் ஏற. எதுக்கு வராங்க? எப்படியாவது விடுதலை வந்துடாதா? எப்படியா நம்ம வாழ்க்கை சந்தோஷம் அடைஞ்சிடாதா? நம்ம விடுதலை பற்றி நம்ம குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட முடியாதா? கடன் பிரச்சனை எத்தனை குடும்பங்கள் சாது. அடிக்கடி செய்தியை பார்க்கணும். போன வாரத்தில் கோயம்புத்தூரில் கடை வீதியில் 2 பிள்ளைகள், பெரிய பணக்காரன், கோடியாக பணக்காரன், சிக்கல் பணத்தில் மாட்டி குடும்பத்தோட பாய் செஞ்சு சாப்பிட்டாங்க. காரணம் கேட்டால் ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்துட்டாங்க. அவனுக்கு ஆண்டவர் பற்றி சொல்கிறது யார்? ஆண்டவர் நீயும் குடும்பத்தை சண்டை போடி எப்படியும் ஆண்டவர் பற்றி சொல்ல முடியும்? ஒரு வார்த்தை தேவனுக்கு பிரியமான வார்த்தை இருக்கணும். ஆண்டவர் தேடக்கூடிய வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவர் முன் வச்சு வாழக்கூடிய வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அழகாக போட்டுருவாங்க கல்லறையில் 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கமில்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு நீதிங்களை வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. பொய்யான வார்த்தை. ஒரு நாள் ஆண்டவர் அப்படித்தான் கிருபை தரமாட்டார். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக ஆண்டவர் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தா தான் நீ ஆசீர்வதிக்க முடிய. ஆண்டவர் சொல்லுவார், பொல்லாத கிருமக்காரன் என்னை விட்டு அகன்று போ, உன்னை அறியேன் என்று சொல்லுவார். ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அது கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும். அட எல்லாருமேலேயும் அன்பு கூர்ந்தார்ல, திரளான ஜனங்களை கொண்டு மனதுருகினார்ல, ஜனங்களுக்கு பரிதவிக்கிறேன்னு சொன்னார்ல. காரணம் அப்படிப்பட்ட இறுதியை நம்ம வாழ்க்கையை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மனுஷன் தப்பு பண்ண மாட்டான். நான் 3 வருஷம் லேசிக்கிட்டே இருந்தேன், ஒன்றும் செயல்பட முடியல. ஏன்னா வரவேலும் உண்மையே இல்லை, ஒரு நாள் கூட உண்மை இல்லை. துட்டு பணம் அழிச்சிரும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிபதிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவானுக்கு தீவிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். ஒருத்தன் தப்ப வீட்டு வாசப்படியில் பாவப்படுத்துரு, வேற எங்கேயும் போகாது. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, 2 ராஜாக்கள் 5 வாசிக்கும் போது, சீரியா தேசத்தில் போய் விடுதலை சண்டை பண்ணி அங்குள்ள சிறுபண்ணை அடிமையை கொண்டு வந்தாங்க. அந்த பெண் சீரியா தேசத்தில் ஒரு மிலிட்ரி கேப்டன் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. கேப்டன் பேர் நாகமான், குஷ்டோகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் நினச்சி பார்க்க, என் எஜமான் இந்த ஆள் ஆண்டவர் அறிஞ்சிருந்து பாருன்னா இவ்வளோ இப்படி நல்லா இருந்திருக்கும். ஆண்டவர் அறியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே, குஷ்டோகத்தை செத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு தன் ஆட்சியார்ட்ட சொல்கிறால, அம்மா என் எஜமான் இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரானா, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, தீர்க்கதரிசி ஒரு விடுதலை கொடுப்பான்னு சொல்கிறா. சொன்ன உடனே அவன் புருஷன்கிட்ட சொல்கிறா, புருஷன் ராஜாட்ட சொல்கிறான், ராஜா நல்லது நீ போ அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தேசத்தில் ராஜாவுக்கு லெட்டர் கொடுக்குறான். லெட்டரை பார்த்த உடனே இஸ்ரேல் தேச ராஜா சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறான். எது கிழிச்சிக்கிறான்? எப்படி ஒரு மனுஷனை குஷ்டம் விடுதலை பண்ண முடியும்? யார் விடுதலை பண்ண முடியும்? என்கிட்ட சண்டை போடுறதுக்கு அவன் ஆயத்தப்படுறாங்க. ஆனால் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசி எலிசா கேட்குறான். எலிசா கேட்டு என்ன சொல்கிறான்? அவனுங்க அனுப்பு,
இஸ்ரவேல் தீர்க்கதரிசி ஒருத்தர் ஒன்று மணி அறிஞ்சு கொள்ளட்டுங்க, அனுப்புங்க. உடனே போகிறான், ஜெகஜாண்டிக்கா போய் மிலிட்ரியோடு போய் இறங்குறான். தீர்க்கதரிசி அவனை பார்க்கவே இல்லை, ஒரே அவன் தூரத்தில் சொல்கிறான், போய் நீ யோர்தானில் போய் 7 தடவை முழுகுடாங்க, 7 தடவை முழுகுங்க. அவ்வளோதான். அவன் நினைக்கான் கிட்ட வருவான், கொலையடிப்பான், ஏதாவது புலம்புவான், கைதை காலை தேய்ச்சி விடுவான், விடுதலை ஆகிடும் நினைக்கிறேன். என் நாட்டை விட ஆர்பார் பருவம் நதியை விடையா இந்த யோர்தான் நதி அப்படின்னு சொல்லி புலம்புறான். அவன் கையில் கொடுக்க சொல்கிறான், ஐயா அவர் பெரிய காரியம் செஞ்சுருப்பீங்க இல்லை, பெரிய காரியம் செஞ்சுருப்பீங்க இல்லை ஐயா, ஒரு சாதாரண காரியத்தை சொல்கிறாங்க, முழுகி பாருங்கன்னு சொல்லும்போது வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு 7 தடவை முழுகிற போது மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறுது. அது மாத்திரமல்ல, 6000 ஷேக்கல் தங்கம் கொண்டு வரான், 10 லட்சம் தாளந்து வெள்ளியை கொண்டு வரான், 10 மாற்று வசத்தை கொண்டு போய் கொடுக்கான். தீர்க்கதரிசி வாங்குறார, ஒரு வார்த்தை சொல்லலை, வெளியே போன்ட்டார். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அவ்வளோ பரிசுத்தவனை வாழ்ந்தாங்க. வேதத்தில் வாசியம் இல்லை. 2 ராஜாக்கள் 4:10 வாசிக்கும் போது சுனமியால் சொல்கிறல்ல, புருஷனை பார்த்து சொல்கிறல்ல, இவர் தீர்க்கதரிசி என்றான்றேன், ஒரு பரிசுத்தவான் என்று சொல்கிறேன், எப்போ வேணால் வீட்டை தங்கட்டும், ஒரு மேலையை வைப்போம், நாற்காலியை போடுவோம், குத்துளுக்கு வைப்போம்னு சொல்கிறல்ல. பரிசுத்தவன் நம்ம ஊழியம் செய்கிறப்பா. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழ்ந்தால் தான் வாழ்க்கை ஒரு சந்தோஷம் முடிவு ஒழிய ஏதோ வாழ்ந்தோம் வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கணும். ஆண்டு ஒப்பு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். ஒப்பு கொடுக்குற வாழ்க்கையை ஆண்டவரே மன்னிங்கய்யான்னு கேட்கணும். கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை அன்பு கூற மக்களாக வாழணும். கடைசி வரைக்கும் அன்பு கொடுக்குற மக்களாக, சாகு வரைக்கும் கடவுளுக்கு பிரியமான மக்களாக, குடும்பத்தை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளா, மனைவியை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளா, பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய மக்களா. சிறுபிள்ளையிலே பிள்ளைகளெல்லாம் விஷமாக வளர்த்துறாங்க. சில வீட்டில் செத்தாலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வேதனையான வாழ்க்கை இது. வாழ்க்கை இல்லையா, ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழுங்க. அப்போ தான் கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியும். நான் நினச்சி பார்ப்பேன், ஒன்றுமே சாப்பாட்டுக்கு வாழ்ந்த வழியெல்லாம் வாழ்ந்த மனுஷன், சாப்பாடு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்காது, சிரிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவ்வளவு கேவலமாக வாழ்ந்த மனுஷனை, தூசியும் குப்பையுமா வாழ்ந்த மனுஷனை அன்னைக்கு வைத்திருக்கான்னு சொன்னால் அந்த ஆண்டோட அன்பு தான். பணம் யாரையும் காப்பாற்றாது, பகட்டு வாழ்க்கை யாரையும் காப்பாற்றாது, படிப்பு யாரையும் காப்பாற்றாது, உன் டிகிரி உன்னுடைய போஸ்டிங் யாரையும் காப்பாற்றாது. கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கிற எவனும் பாக்கியவான். உன் கைகளையும் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். மனைவி வீட்டும் கணிதம் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்திய சுற்றி ஒரே கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் வீதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீவனும் ஆஸ்வதிப்பார். ஜீவன நாளெல்லாம் இஸ்ரவேலின் வாழ்வினை காண்பாய். நீ பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குள்ள சமாதானத்தையும் காண்பாய். வேதத்தில் வாசியம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நேற்று காலையில் 5 மணி சர்வீஸ் எங்கள் சர்ச்சில், சென்னையில் நான் தான் 5 மணிக்கு பேசுகிறேன். பேசி முடித்த உடனே ஒரு மகன் வந்தா, 32 வயசு, 3 பிள்ளைகள், புருஷன் தூக்கு போட்டு செத்துட்டான், விடியினால தூக்கு போட்டு செத்துட்டான். பிள்ளை அழகான பிள்ளை, வேதனை, புருஷன் சித்தன உலகத்தில் வாழ முடியலை. தப்பு மற்றவங்க பேச ஆரம்பிக்காங்க, யார்கிட்ட பேசணும் தப்பு. இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நடக்க முடியல. காலையில் 5 மணி சர்வீஸ் பேசி பிடிச்ச உடனே நான் ஏர்போர்ட்டுக்கு போனோம். கிளம்பி வரும்போது அந்த பிள்ளையோட தாயார் வந்து பார்த்து, ஐயா என் மகளுக்கு இப்படி கொடூரமான ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அவள் எல்லாத்தையும் இழந்துட்டா ஐயா, வாழ முடியலை. நாங்கள் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்கிறோமே, கடவுளோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக வாழ்கிறோமே, ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த கண்ணீர்? பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பவர் இந்தபடி செய்வார், உனக்கேற்ற
செய்வார். இயேசு உனக்கேற்ற பீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருக்கிடும் நெருக்கிடும் உபத்திரவமே. ஆண்டவர் பிள்ளைகட்கு நெருக்கிடும் நெருக்கிடும் உபத்திரவமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார் புதுபல மீண்டும் ஜெயித்திடவே. நீயும் மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அஞ்சாதே ஒன்று கூனி, அஞ்சி கிஞ்சாதே ஏது கூனி. அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி துஞ்சாதே இருக்கும் நீ. இடிமேகம் அகத்திடும் விடிவெள்ளி ஜொலித்திடும் நடுப்பகல் கதிர் வீசிடும். உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் பக்கம் இருக்கியா, பாராதவர் போலேதான் உன்னை பாராதவர் போலேதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அந்த அம்மாட்ட சொன்ன ஒரே வார்த்தை, ஆல்ரெடி கேளுப்பா, ஆல்ரெடி கேளு. குடும்பங்களில் சில சாபங்கள் அப்படியே நிற்கும். சில சாபக்காரர்கிட்ட முன்னோர்கள் பண்ண தப்பு, முன்னோர்கள் செய்த தப்பு, சில தவறுகள் வந்து 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு விசாரிக்கிற தேவனாக இருக்க சொன்ன வார்த்தையின்படி நம்ம பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்துருக்கோம், வேறு எங்கேயும் போகாது. வீட்டு வாசப்படியில் படுத்துருக்கோம். அப்போ நம்ம வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். தேவனுக்கு சேவிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். வாழ்கிற வாழ்க்கை தேவனை கனம் பண்ணக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி வாழ்கிறோமா? நிறைய பேர் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறது இல்லை. கிறிஸ்தவங்க வாழ்வாங்க, நல்ல கோயிலுக்கு போவாங்க, சொந்தா கொடுப்பாங்க, கம்யூனியன் வாங்கிடுவாங்க, ரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொள்கிறேன்பாங்க. கோயிலே சமாதான வாழ்த்து சொல்லுவாங்க. சண்டை போட்டிருப்பான், சும்மா மாயமாலமாக தோற்றம் பண்ணிட்டு கையை கொடுத்துட்டு சமாதானம். என்ன சமாதானம்? ஒரு வாழ்க்கை தையா, அந்த ஒரு வாழ்க்கை கடவுள் பிரியமாக உண்மையாக வாழு. உண்மையாக வாழ்ந்து வாழாமல் சும்மா வாழ்ந்துட்டு பேருக்கு மாயமான வாழவே முடியாது. அந்த வாழ்க்கை தேவனை பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக கடவுள் பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை மாத்திரமல்ல, ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய வாழ்க்கையாக வாழணும்.
தாவீது ராஜாவை ஆண்டு சொல்கிறார்ல, அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி ஈசாயின் குமாரனை தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி அவனை நீ இருதயத்துக்கு ஏற்றமாக கண்டது மாத்திரமல்ல, அவன் என் சித்தமெல்லாம் செய்வான் என்று சொல்லி அவனுக்கு சாட்சி கொடுத்தாரு. நான் ஒவ்வொரு நாட்களும் கேட்பேன், உமக்கு என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கை இருக்கா? உசித்தமாக செய்யக்கூடிய வாழ்க்கை இருக்கா? கனம் பண்ணக்கூடிய வாழ்க்கை இருக்குதா? யாரையாற்று மன்னிப்பு கேட்க ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சகைவனுட்ட மனுஷன் லூக்கா 19 வாசிக்கும் போது சகோதரப்பட்ட மனுஷன் சகைவு ஆண்டவர் எடுப்பட்டவர்கள் பார்க்க ஆசைப்படுறான். எரிகோல் எரிசலேமுக்கு ஆண்டவர் போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் ஒரு காட்டத்தி மரம் நிற்கிது. அந்த காட்டத்தி மரத்தில் அந்த வழியாக போகிறாரு. போகும்போது மேலே காட்டத்தி மரத்து மேலே ஏறி கொலைக்கில் ஒளிஞ்சி ஆண்டவர் பார்க்க ஆசைப்படுறான். பார்க்குறான். ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்த உடனே அப்படியே நிற்கிறாரு. நின்றுட்டு சகைவே கீழே இறங்கி வா அப்படிங்காரு. அப்படியே ஷாக் ஆகிடுறான். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் உலகமுங்க சுற்றிக்கிட்டு இருக்குது. நாம பண்ண தப்ப முடியாது. நான் பாவம் பண்ண இன்னைக்கு தப்ப முடியாது. ஆண்டு கண்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதை மனசில் வச்சு வாழணும் இல்லை. எல்லாரும் கேட்காங்க, அநியாயக்காரன், அக்கிரமக்காரன் சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், ஐயா நீ யார்கிட்டமா அநியாயமாக வாங்கினா நான்கத்தையும் திருப்பி கொடுக்கேங்க. ஆண்டவர் ஒரே வாசி சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறானே, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷங்க உலகத்து வந்தார். நான் படிக்க காலத்தில் குற்றாலத்துக்கு போவாங்க. எவ்வளவோ 8 ரூபா 3/4 ரூபாய் கொடுக்கணும் காசோட தான். பௌர்ச்சத்தோட வரைக்கும் நடந்து போனோம். அங்கே தென்காசி வரைக்கும் ட்ரெயினில் போனோம். அப்புறம் தென்காசி குற்றாலத்துக்கு நடந்து போனோம். என் கூட ஒரு தம்பி ராஜகோபால் பையன் வந்திருந்தான். அவன்கிட்ட எவ்வளோ காசை நான் எடுத்துட்டேன் தெரியாமல். தெரிஞ்சு தான் எடுத்தேன். அவன் சொன்னான், என் காசை காணலை, நீ தான் எடுத்தேன்னா. நான் அவனுக்கு முந்திக்கிட்டேன். நீ என்ன நான் என்ன சொல்லுங்க, நான் வாத்தியார்ட்ட போய் சொல்லிடுவேன். சரி, என் மேலே நான் குறை சொல்கிறான். சரி இல்லைப்பா, நான் கேட்கல, விட்டுருன்ட்டான். அது மனசாட்சி எனக்கு தெரியவில்லை. நான் ஆண்டவர் அறிஞ்ச காலத்தில் தப்புன்னு ஆண்டவர் உணர்த்தி, அவர் பெரிய அதிகாரி இருந்தார். தேடி போய் கண்டுபிடிச்சி, ஐயா உன் காசு நான் தான் எடுத்தேன், மன்னிப்பு கேட்டேன்ல அப்படின்னு வாழ வச்சார்ல. காரணம், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது, தேவனுக்கு மகிமுள்ள வாழ்க்கை வாழும்போது. உங்கள் ஊரில் ரத்தனசாமி சார் வந்து எங்கள் மாமனார், அவர் பொண்ணை தான் நான் கட்டியிருக்கேன். அவங்க அப்பா தான் எங்கள் தாத்தா இறந்த உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, நாங்கள் பரங்கண்டத்தில் இருக்கோம், என் மாமன் ராஜாபுரியில் இருக்கார், தாத்தாட்ட போய் சொல்லிட்டு வந்து மாமாட்ட போய் சொல்லிட்டு தம்பின்னு சொன்னாங்க. என் தாத்தா இறந்து படுத்திருக்காரு. அவரை கொடிய பார்த்து சாவி கிடக்குது. சாவி எடுத்து பெட்டி திறந்து 1 ரூபா இருந்துச்சு, எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் இறந்த அன்னைக்கு 4 பேர் சினிமாவுக்கு போகிறோம். அதை காட்சி ஆண்டு உணர்த்தினார்ல. என் மாமாட்ட போய் மன்னிப்பு கேட்டேன்ல. கல்யாணம் பண்ண பிறகு, திருமணமான பிறகு ஆண்டு எனக்கு உணர்த்தினார். அவன் ஆண்டு என்னை எவ்வளோ கனப்படுத்துவார். அப்படி மனம் இறங்கக்கூடிய மக்களை வாழணும், சாட்சியுள்ள மக்களை வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய மக்களை வாழணும். ஏதோ வாழ்ந்த புரோஜனம் கிடையாது. வேதத்தில் வாசியம் இல்லை. சங்கீதம் 90:10 வாசிக்கும், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். வெள்ளத்தின் மீதியால் 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேதனை தான். பாடுள்ள உலகத்தில் வாழ்கிற நீ கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய மனுஷனை வாழ்வாய். ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசடிவதும் இல்லை, உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டு சொல்கிறாரு. அன்னைக்கு நிறைய விஷயங்களை பாதிக்கப்பட்டிருப்பேன் லைஸ்னால. நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனால் என்ன சொன்னார்? ஒரே வார்த்தை, யோசுவா 1:5 வாசிக்கும் போது, பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு ஒருத்தர் எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது மாத்திரம், நீ வாழ்கிற வாழ்க்கை பிரியமான வாழ்க்கை வாழு. நீதிமொழிகள் 21:18 வாசிக்கும் போது, நிச்சயமாய் முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது, முடிவுண்டு. நம்ம வாழ்கிற வாழ்க்கை யாரையும் இப்படி போட்டான், நீ சீராக வாழு, அவ்வளோதான். நீ உண்மையாக வாழு. ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழு. கர்த்தர் விட்டு விலகவே மாட்டார்.
அன்புள்ளவர் வாங்க. புண்ணியவான் தீர்க்கதரிசி அப்போஸ்தலன் ஆகிய டிஜே ஐயா பிறந்த மண். இந்த மண்ணில் வாழ்கிற நீங்கள் ஒரு வாழ்க்கை கொஞ்சமாக வாழ் பேர் நடந்து போகும்போது அவன் நிழல் பட்டாலே சோமாக போச்சு. பிரதர் டிஜே ஐயா வாழும்போது யார் மேலே கை வச்சாலும் சரி, என் மகளுடைய திருமணம், என் மூத்த மகளுடைய திருமணம் நடக்குது எங்கள் ஊரில். பிரதர் செய்தி முடிச்சுட்டு கிளம்புறாங்க. காரில் வந்து வரும்போது ஒரு பொம்பளையால் வந்து காரை மறிச்சிட்டாங்க. ஐயா, என் பிள்ளை மேலே தலை வச்சுட்டு, என் பிள்ளை தலையில் கை வச்சுட்டு போங்க ஐயா, என் பிள்ளை தலையில் கை வச்சுட்டு போங்க ஐயா, என் பிள்ளைக்கு நல்ல உடம்பு சரியில்லையா, என் பிள்ளை விட சரியான குழந்தையே இல்லையா அப்படி சொன்ன காட்சி கண்ணால் பார்த்தேன். அப்படிப்பட்ட பரிசுத்தவன் பிறந்த பூமியில் எப்படி வாழணும்? பிரியமான வாழ்க்கை வாழணும். இல்லை, அன்பு கூறப்பட்ட மக்களாக வாழணும்னா தயவுசெய்து யார்ட்டையும் சண்டை போடாதீங்க, ஒப்புரவாயிடுங்க. நமக்கு சண்டை வேண்டாம், நாம் சகோதரர்கள். ஆபிரகாமும் லோத்துக்கும் ஆடு மாடு பெருசாகிடுச்சு. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, அதிகம் 13 வாசிக்கும் போது ஆபிரகாம் கூடி சொல்கிறார், லோத்தை கூடி சொல்கிறாரு, நம்மலாம் சகோதரடா, நமக்கு சண்டை வேண்டாம். நீ கிழக்கு போனால் மேற்க போகிறேன், நீ தெற்கு போனால் வடக்க போகிறேங்க ஆபிரகாம் சொல்கிறாரு. ஆனால் லோத்து என்ன பண்ணார்? யோர்தான் பகுதியில் உள்ள செழிப்பான இடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. ஒன்றும் கவலைப்படலை, எடுத்துக்கிட்டாரு. ஆனால் ஆபிரகாம் கவலைப்படலை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கூட இருந்தார். என்ன சொன்னார்? ஆதியாகமம் 15 முதல் வசனத்தை வாசிக்கும், ஆபிரகாமே பயப்படாத, நான் ஒரு கேடகும் மகாபலம் பெரியலும் பலனுமா இருக்குன்னு சொல்லி காதுகாத்தார்ல. கடைசியில் ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது, லோத்துடைய சந்ததி அழிஞ்சு போயிடுச்சு. இதுதான் வாழ்க்கை. பணத்துக்கு ஆசைப்பட்ட சந்ததி தான். லோத்து மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்துனா போய்விட்டா. 2 பிள்ளைகளுக்கு புருஷன் கிடைக்கல, தகப்பனை தப்பாக பயன்படுத்தி சந்ததி பெற்றுக்கிட்டாளுங்க, அழிஞ்சிட்டான். இதுதான் வாழ்க்கை. இதை மனசில் வச்சு கடவுள் கொடுத்த ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழுவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு தம்பிமார் கொஞ்சம் பேசுவாங்க உங்களுக்கு. என்ன கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பா, அவர் கைவிடாதிருப்போ. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்போ. ஆண்டுகள் தோறும் உனக்கு அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் காணா அளிக்கவில்லையோ. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் காணா அளிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்க
காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை கேட்டவரும் இகழ்ந்து விடாது சேர்பவரும் வீழ்ச்சியில் விழித்துள்ளை கேட்டவரும் இகழ்ந்து விடாது சேர்பவரும் உன்னை கிட்டி உனக்கென்றும் அழிப்பவரா, உனக்கென்றும் அழிப்பவரா. உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே நல்ல தகப்பனே, காலை வேலைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. உடைய தாசன், உடைய மகன், அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்ட அன்பு ஐயா தின ஐயாவுக்கு வர்றப்பா. அடுத்த பிறந்த மண்ணில் கால மதிக்கமாக கொடுத்தீங்களேப்பா, பாக்கியதுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. ஒரு சகோதர குலத்தில் விளங்க கிருபை தாங்க. வயறக்கவன கோபங்கள் வேண்டாம், பகைகள் வேண்டாம், மாற்று இடங்கள் வேண்டாம்ப்பா. ஒரே இருதயமாக வாழ கிருபை தாங்க. மீதியான காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இனி நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.